அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை சந்தித்த போது தாம் என்ன பேசினோம் என்பது வெளியே தெரியக்கூடாது என்று மறைத்து விட்டார் என்று வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை தெரிவித்துள்ளது. இரு ஜனாதிபதிகளும் சந்தித்த போது இருவருக்கும் இடையே மொழிபெயர்ப்பாளராக இருந்தவரிடம் நாம் என்ன பேசினோம் என்று வெளியே தெரியக்கூடாது என ஜனாதிபதி ட்ரம்ப் உத்தரவிட்டார் என்றும் வாஷிங்டன் போஸ்ட் தகவல் வெளியிட்டுள்ளது. இப்படி ஒரு தகவல் வெளிவந்துள்ள நேரத்தை பாருங்கள். 2 தினங்களுக்கு முன்புதான் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை மற்றொரு தகவலை வெளியிட்டிருந்தது. அதன்படி அமெரிக்க உள்ளக உளவுத்துறை FBI கேஸ் ஒன்றை திறந்துள்ளது எனவும் அது ட்ரம்பின் ரகசிய ரஷ்ய தொடர்புகளை ஆராயும் கேஸ் எனவும் கூறியிருந்தது. இந்த இரு பத்திரிகைகளும் அமெரிக்காவின் அதிமுக்கிய பத்திரிகைகள். அமெரிக்க அரசின் பல மேல்மட்ட தொடர்புகளை கொண்ட பத்திரிகைகள் அமெரிக்க ஜனாதிபதி பற்றி எழுதும்போது அதிஜாக்கிரதையாக இருப்பார்கள். ஜனாதிபதி தரப்பில் இருந்து மில்லியன் கணக்கான டாலர் இழப்பீடு கோரி நீதிமன்றம் செல்லலாம் என்பதை அறிந்த பத்திரிகைகள் எனவே கைவசம் ஏதோ முக்கிய ஆதாரம் இல்லாமல் எழுத மாட்டார்கள். வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப் புட்டின் சந்திப்பு நடைபெற்றது 2017 ஆண்டு ஜூலை மாதத்தில். சந்திப்பு நடைபெற்ற இடம் ஜெர்மனியின் ஹாம்பர்க் நகரம். அந்த சந்திப்பின் போது அப்போதைய அமெரிக்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ரெக்ஸ் டில்லர்சனும் ஒரு மொழிபெயர்ப்பாளருமே அமெரிக்க தரப்பில் இருந்து கலந்து கொண்டனர். இரு ஜனாதிபதிகளும் என்ன பேசிக் கொண்டனர் என்பதை வெளியே சொல்ல வேண்டாம் என்று மொழிபெயர்ப்பாளராக இருந்தவருக்கு ஜனாதிபதி உத்தரவிட்டார் என்பது உண்மைதான் என வெள்ளை மாளிகையின் உயரதிகாரிகள் ஒப்புக்கொண்டனர் என்று கூறுகிறது வாஷிங்டன் போஸ்ட். வாஷிங்டன் போஸ்ட் கூறியிருப்பதை மறுத்திருக்கிறது வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கை. 2017 ஆண்டு ரஷ்ய ஜனாதிபதியுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது பேசப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் அப்போதைய அமெரிக்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ரெக்ஸ் டில்லர்சன் ஒரு அறிக்கையாக தாக்கல் செய்துவிட்டார் எனவும் அதை பார்க்க வேண்டியவர்கள் பார்த்து விட்டார்கள் எனவும் கூறுகிறது வெள்ளை மாளிகை அறிக்கை. கடந்த வெள்ளிக்கிழமை நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ள தகவல் பற்றி குறிப்பிட்டிருந்தோம் அல்லவா? அதில் ஜேம்ஸ் காமி பற்றியும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஜேம்ஸ் காமி அமெரிக்க உள்ளக உளவுத்துறை FBIயின் தலைவராக இருந்தவர். ஜனாதிபதி ட்ரம்புக்கு ரஷ்யாவுடன் என்ன தொடர்பு என்று FBI விசாரிக்க தொடங்கவே ஜேம்ஸ் கோமியை வேலையிலிருந்தே தூக்கிவிட்டார் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். அத்துடன் அந்த விஷயம் ஓய்ந்துவிட்டது. இப்போது மீண்டும் ஜனாதிபதி ட்ரம்புக்கு ரஷ்யாவுடன் என்ன தொடர்பு என FBI விசாரிக்க தொடங்கியுள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ள தகவல் கூறுகிறது. இந்த தகவலை வைத்துக்கொண்டு ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சி சேனல் ஜனாதிபதி ட்ரம்பை பேட்டி கண்டது. ஃபாக்ஸ் நியூஸ் ஜனாதிபதி ட்ரம்பின் அதிதீவிர ஆதரவு ஊடகம் என்பதில் எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. எனவே வெள்ளை மாளிகையின் ஏற்பாட்டிலேயே அந்த பேட்டி எடுக்கப்பட்டிருக்கும் என ஊகிக்கலாம். ட்ரம்பை பேட்டி கண்ட ஜெனின் பிரோ நேரடியாகவே கேட்டார், உங்களுக்கு ரஷ்யாவுடன் முன்போ அல்லது இப்போதோ ஏதாவது தொடர்புகள் உண்டா? நீங்கள் ரஷ்யாவுக்காக வேலை செய்கிறீர்களா என்பதே கேள்வி. அதற்கு ஜனாதிபதி ட்ரம்ப், என்னை பற்றி கூறப்பட்ட அவதூறுகளின் அதியுச்சம் இதுதான். அந்த கட்டுரை போல அதிமட்டமான கட்டுரை இதுவரை என்னை பற்றி வெளியானதில்லை என்று தொடங்கி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை பற்றி ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சி சேனலில் கிளி என கிழித்துவிட்டார். ரஷ்யாவுக்கு எதிராக மிக கடும் நிலைப்பாட்டை எடுத்த அமெரிக்க ஜனாதிபதி நான் தான். ஆரம்பத்தில் இருந்த அமெரிக்க ஜனாதிபதிகள் எப்படியோ கடைசியாக இருந்த 3-4 ஜனாதிபதிகளுடன் ஒப்பிட்டால் என்னைப் போல ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை வேறு யாரும் எடுக்கவில்லை. ரஷ்யர்களையே கேளுங்கள், அவர்களே அப்படித்தான் சொல்வார்கள். அதை புரியாமல் ஒரு அபத்தமான கட்டுரை என்னை பற்றி எழுதப்பட்டுள்ளது என்றார் ஜனாதிபதி ட்ரம்ப் ஃபாக்ஸ் நியூஸ் பேட்டியில். ஃபாக்ஸ் நியூஸ் பேட்டி வெளியானதன் நோக்கமே நியூயார்க் டைம்ஸுக்கு பதிலடி கொடுப்பது தானே. அதை கொடுத்திருக்கிறார் ஜனாதிபதி ட்ரம்ப்.